Hello friends, welcome back to Pravin's kitchen. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், 2 முட்டை எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாகவே ஆட் பண்ணிங்க, ரொம்ப ஆட் பண்ணிடுங்க, அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். சும்மா ஒரு லைட்டாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். அதெல்லாம் நல்லா பொரியிறது, நல்லா தீஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா அந்த லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப பொன்னிறமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. உங்களுக்கு அந்த வெங்காயமே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ அது ஃபாஸ்ட்டாக வதங்கணுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு, ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம். இதுமாதிரி அடி பிடிச்சிச்சுனாலுமே இதுமாதிரி எடுத்து விட்ருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து நான் ஒரு 1.5 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம், பட் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி உங்களுக்கு கிடைக்காது ஒழுங்கா. நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த குழம்பு மாதிரி நல்லா ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, அதை பாயில் பண்ண விடுங்க. நல்லா அந்த ஊற்றிருக்க எண்ணெய்லாம் தக்காளிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அது வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுக்க மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு. கரம் மசாலா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் அதே மாதிரி தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு ஃப்ளேவர் வந்துடும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலுமே அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 முட்டைக்கு அந்த அரை ஸ்பூன் வந்து போதும். நான் 1/2 ஸ்பூன் எடுத்தப்போ மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு நல்லா அது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும் குழம்பு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு மசாலாவோடவோ இல்லை போட்ட வெஜிடபிள்ஸோட ரா ஃப்ளேவர் வரவே கூடாது. நல்லா இதுமாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, தேங்காயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதேமாதிரி அந்த ஒரு கிரேவிக்கான ஒரு முட்டை கிரேவிக்கான ஒரு ஃப்ளேவருக்கு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த தேங்காயும் பச்சை மிளகாவும். இது கூட நீங்கள் கசகசா இருந்துச்சுன்னா கசகசாவும் போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. கசகசா போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் அந்த ஒரு கிரேவி ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த தேங்காயோட பச்சை வாசலாம் போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணலாம், வேக வைக்கலாம். இது இல்லை தண்ணி ஊற்றிருக்கோம். அப்போ சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே சால்ட் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் இப்போயே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிரும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி அந்த மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு 2 முட்டையை தூரமாக ஊற்றிக்கோங்க. பக்கத்துலேயே ஊற்றாதீங்க, மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும்.
கொஞ்சம் தூரமாக ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு கேப் விட்டு இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதேமாதிரி மஞ்சக்கரு உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும் முட்டை குழம்பு வந்து. இல்லைன்னு வைங்களேன் ஒரு மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடும். அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அது அந்த இதுலேயே குழம்புலேயே வேகட்டும். நீங்கள் இப்பயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும், குழகுழன்னு ஆயிரும். போட்டுட்டு சும்மா அந்த கிரேவியை மட்டும் அப்படி மேலே தள்ளி விடுங்க போதும். நல்லா கரண்டி போட்டுலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் ஆயிரும். போட்டுட்டு இந்த மாதிரி மேலே அந்த கிரேவியை மட்டும் லைட்டாக சைடில் தள்ளி விட்டுட்டு மேலே அதை பிளேட் வச்சு மூடி விட்ருங்க. நல்லா அந்த எக்கு வந்து அந்த எல்லோ மஞ்சக்கரு வந்து நல்லா மேலே வேகணும். அது வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே அது குழம்புலேயே நல்லா அந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் உள்ளே எடுத்து வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பொறுமையாக சைட்லேருந்து கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்கன்னா தான் அது உடையாமல் வரும். பார்த்தீங்களா, உடையாமல் வந்திருக்கு. அந்த முட்டை வந்து அந்த மஞ்சக்கரு அப்படியே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 இல்லை 4 முட்டை வரைக்கும் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. கடைசியில் ஆட் பண்ணால் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கசப்பு ஃப்ளேவர் வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அப்படியே கிண்டி விட்ருங்க. அப்படி எடுத்து விடுங்க. இல்லைனா அது போட்டு ரொம்ப ஹாஷாக கிண்டாதீங்க. லைட்டாக அப்படி கிண்டி விட்டு அந்த மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பச்சை கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். அப்படி மேலே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஃப்ளேவர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அது வெள்ளை சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி இல்லை பரோட்டா அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூடான வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.